இன்றும் பிறந்த நாளை திருமண நாளை கண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக. இன்று எரேமியா 10:10 கர்த்தரோ மெய்யான தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நித்திய ராஜா. இந்த 3 காரியங்களை நாம் ஒரு பகுதியில் வாசிக்கிறோம். மூன்றும் ஆச்சரியமான தேவனை பற்றி மிக அழகாக வெளிப்படுத்துகிற ஒரு அருமையான சுவிசேஷ பகுதி. He is a living God. கர்த்தர் மெய்யான தேவன் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தை. அவர் சொன்னதெல்லாம் மெய்யாய் இருந்தது. அவர் சொன்னார், இயேசு வருவார், பிறப்பார், அவர் அற்புதங்களும் அடையாளங்களையும் செய்வார், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தருவார், அவர் சிலுவையில் மரிப்பார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார். அவர் சொன்னது எல்லாம் அப்படியே நடைபெற்றது. It's a true God. கர்த்தரே மெய்யான தேவன். The Lord is the true God. அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள், அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள், அவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டவைகள், வேதத்தில் எழுதப்பட்டவைகள், மோசையினால் சொல்லப்பட்ட எல்லாமே அப்படியே ஒரு வரி விடாமல் அப்படியே நடந்த ட்ரூ காட். அதனால்தான் அவர் சொன்னார், நானே உண்மையான தேவன். I am the true God. என் அருமையான சகோதரனே, இரண்டாவதாக அவர் ஜீவனுள்ள தேவன். He is a living God. அவர் ஜீவனுடையவராய் இருந்தபடினாலே ஜீவனை கொடுக்கிறவராயும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனால் அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது. ஆகவே மனிதருக்கு அவர்தான் ஜீவன் கொடுத்தார். இழந்த ஜீவனையும் திரும்ப அவர் கொடுக்கிறார். அதற்கு உதாரணமாக தான் அவர் லாசருவை உயிரோடு எழுப்பி காண்பித்தார், வாலிபனை பாடையில் தொட்டு எழுப்பி காண்பித்தார், தலித்தாகும் என்று எழுப்பி காண்பித்தார். ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னார். தன்னுடைய ஜீவனை கூட சிலுவையில என் ஆவியமுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னார். அந்த அளவுக்கு இஸ் a living God. Not only living God, a giving God. ஜீவனுள்ள தேவன் மட்டுமல்ல, அந்த ஜீவனை நமக்கு கொடுக்கிற ஒரு தேவன். மூன்றாவதாக அவர் நித்திய ராஜா, an everlasting king. எப்பொழுதும் அவர் ராஜா. இந்த ராஜா தன்னுடைய மக்களை பாதுகாக்கிறவன். தன்னுடைய மக்களுக்கு வேண்டியதை கொடுத்து நிம்மதியாய் எந்த விதமான போராட்டங்களும் இல்லாமல் எல்லா சுற்றி இருக்கிற தேசங்களை முறியடித்து ஒரு அமைதியான தேசமாய் வைக்கிற ஒரு எவர்லாஸ்டிங் கிங். அவர் ஜீவனுள்ள தேவன் மட்டுமல்ல, மெய்யான தேவன் மட்டுமல்ல, நித்தியமாய் நமக்கு அவர்தான் ராஜா. உன் வாழ்க்கையில உனக்கு எப்பொழுதும் ப்ரொடெக்ஷன், எப்பொழுதும் பாதுகாப்பு, எப்பொழுதும் உனக்கு சமாதானம் கொடுக்க வேண்டுமானால் ஒரு நித்திய ராஜா இருக்க வேண்டும். ஒரு எவ்ரி 5 years 3 years 2 years மாறுகிற ராஜாவால, எவர்லாஸ்டிங் கிங். அவர் நேற்றும் என்றும் மாறாத கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் திரும்ப வருகிற ராஜா. என்றென்றும் பரலோகத்தில் உன்னோடு கூட இருக்கிற ஒரு ராஜா மட்டுமல்ல, நீ பிறப்பதற்கு முன்பதாகவும் உனக்கு ஒரு தேவனாயிருந்து உன் கருவை தாயின் வயிற்றில் பாதுகாத்த கர்த்தர். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் இதுவரைக்கும் பாதுகாத்த கர்த்தர், நாளையும் பாதுகாக்கிற கர்த்தர். அவர் ராஜா, எவர்லாஸ்டிங் ராஜா. அதனுடைய அர்த்தம் என்ன? எப்பொழுதும் உன்னை பாதுகாக்கிற கர்த்தராகவே அவர் இருக்கிறார். உனக்கு ராஜாவாய் இருப்பதினாலே உன்னை பாதுகாக்குகிறார். உன்னை சமாதானத்திலே வீட்டிலே நிலைநிறுத்துகிறார். உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குவனுமாய் சூழ்நிலைகளை, உனக்கு எதிராய் வருகிறவர்களை முறியடிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். எஸ், your God is a living God. Your God is an everlasting King. Your God is a true God. எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம், எவ்வளவு பெரிய நற்செய்தி. இந்த காலை வேளையிலே உன் இருதயத்தை தேற்றிக்கொள்.
உன்னுடைய உண்மையான தேவன் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். உன்னுடைய தேவன் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறபடினால் அதை நிறைவேற்ற அவர் மரித்து போன தேவன் அல்ல, அதை நிறைவேற்றி இன்று உயிரோடு இருக்கிறார். உனக்கு சொன்னதெல்லாம் கொடுக்க உயிரோடு இருக்கிறார். உன் விருப்பங்களை, உன் வேண்டுதல்களை, உன் கண்ணீரை துடைக்க அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் சொன்னதை நிறைவேற்று. ஒரு உயிரோடு இருக்கிறது மட்டுமல்ல, உனக்கு ராஜாவாயிருந்து உன்னை பாதுகாத்து உனக்கு கொடுப்பதெல்லாம் கொடுத்து உன்னை மகிழ்விக்க ஒருவர் இருக்கிறார். கலங்காதே. காலை வேளையிலே அந்த ட்ரூ லிவிங் எவர்லாஸ்டிங் கிங்கை ஆராதிப்போமா, துதிப்போமா, விசுவாசிப்போமா. கர்த்தர் உனக்கு உதவி செய்வாராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன், ஆமேன்.